ஹாய் ஹலோ மை டியர் மக்களே! நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் அனிமோட 18வது எபிசோட பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். போன எபிசோடோட எண்டிங்ல நம்ம ஹீரோ இருந்த இடத்துல நெறைய ஸ்கெலட்டனுங்களும், டிராகனுங்களும் வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு சிட்டிக்கு போலான்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருப்பானுங்க. இப்ப அதுல இருந்து தான் எபிசோடு கன்டின்யூ ஆகுது. சீக்கிரமா வாங்கடா, அந்த டிராகன் கிளானை சேர்ந்த டிராகனுங்க நம்மளுக்கு பின்னாடியே தான் துரத்திக்கிட்டு வருது. சீக்கிரமா நம்ம அந்த சிட்டிக்குள்ளார போய் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓடி வந்துகிட்டு இருக்க. என்னடா இந்த வை பிளாக் ஆகி இருக்கு, இந்த டோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல தெரியுது. அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த கதவை திறக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்களை அனுப்பிக்கிட்டு இருக்க. அவனுடைய ஸ்பெல்லுங்களை பயன்படுத்தி அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, என்ன இந்த டோர் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை நம்மளால உடைக்க முடியலையே. அப்படியே இன்னொருத்தன் அதுல வந்து கையை வச்சுட்டு இந்த சிட்டி வால ஒரு ஃபார்மேஷன் மூலியமா சீல் பண்ணி வச்சிருக்காங்க, நம்மளால இதை சீக்கிரமா உடைச்சிட முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துக்கு டிராகனுங்களும் வந்துருது. அந்த டிராகனுங்க நம்ம கிட்ட வந்துருச்சு, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டிராகனுங்களும் அதுங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிகள் அனுப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு பேரியர் ஓபன் ஆகுது. இந்த டிராகனுங்களுடைய மேஜிக்கல் பவர் எல்லாம் திருப்பி வந்துருச்சு போல இருக்கு. நம்ம சீக்கிரமா ஏதான ஒரு வழியை கண்டுபிடிச்சு இந்த சிட்டிக்குள்ளார போய் ஆகணும். இந்த பேரியர் இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல என்னவோ வெளிச்சம் தெரியுது, என்னது இதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம மாங்கோ அதுதான் ப்ரீஷியஸான புத்தா தர்மவீல்னு சொல்றோம். பார்த்தா அந்த டோர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படின்னா இந்த டோரை ஓபன் பண்றதுக்கான கீ அதுதானா? இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்ப அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய சக்தி மூலியமா அதை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம மாங்கு இருடான்னு சொல்றப்பவே அதுல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அவன் மேல பட்டு அப்படியே வெடிஞ்சு செதறிறான். இந்த புத்தாவிலோடைய ஓனர் இங்க இல்ல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த போர்ல கலந்துகிட்ட ஆளா இருப்பாரு. அப்படின்னா இந்த தர்மாவில யூஸ் பண்ணி தான் நம்மளால இப்ப இந்த சிட்டிக்குள்ளார போக முடியும். ஆனா நீயும் புத்திசத்தை சேர்ந்தவன் தானே, உன்னால இந்த ட்ரெஷரை பயன்படுத்த முடியாதா? எனக்கு அவ்வளவும் தெரியாது, இருந்தாலும் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து நான் இந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஸ்பெல்லுங்க எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருந்து அப்படியே அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிகளை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே தான் ஒன்னால முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்கவும் அந்த புத்திசத்துல இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெளியில வந்து அந்த டோரை அப்படியே ஓபன் பண்ணிடுது. அப்படியே இவனும் 7th எவன் டிரான்சாக்ஷன் அடைஞ்சாராம். வாங்க நம்ம சீக்கிரமா உள்ளார போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ நீங்க வெற்றிகரமா இந்த டோரை திறந்துட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவரும் இது எல்லாம் ஒரு கனவு மாதிரி, ஒரு இல்லூஷன் மாதிரி இருக்கு, முதல்ல நம்ம இந்த சிட்டி உள்ளார போவோம் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோ ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்றான். என்னடான்னு பார்த்தா எதுல சோல்ஜருங்க நின்றுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் செலஸ்டியல் சோல்ஜர் மாதிரி தெரியுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் இந்த ஏன்ஷியன்ட் சிட்டியை இன்னும் பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த சிட்டி வந்து ஒரு லெஜெண்டரி கோஸ்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறத விட வெளியில இருக்கிறதே சேஃப் தான். உனக்கு வேணும்னா நீ வெளியில போயிட்டு அந்த டிராகன்களை சமாளிச்சுக்கோ, உன்னை யாரும் நாங்க தடுத்து நிறுத்தலடா. நம்ம ஹீரோவோ எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க, இந்த ஸ்லீப்பிங் ஆர்மி ஏஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நடக்குது இங்க? டிராகனுங்க அட்டாக் பண்றாங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? அந்த டெத் சோல்ஜர் எல்லாம் திருப்பி உயிரோட வராங்க. அந்த டிராகனுங்க வேற வந்துருச்சு, நம்ம சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும். என்ன இந்த சிட்டிக்குள்ளார நம்மளால பறக்க முடியாதா? சரி வாங்க நம்ம சீக்கிரமா போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்துகிட்டு இருக்க. அப்படியே அந்த சோல்ஜருங்களும் உயிரோட வந்து அவங்களுடைய ஸ்பிரிட் எனர்ஜிகளை பயன்படுத்தி அந்த பேரியரை சரி பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா கோஸ்ட் டவுன்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. இங்க என்னவோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்மளை சுத்தி நிறைய ஸ்பிரிட்டுங்க இருக்கும், அதனால எல்லாரும் கவனமா இருங்க. ஏய் மாங் எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இதை கேட்கறப்ப கொஞ்சம் பயமா இருக்குடா. என்னை யாரோ வாட்ச் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னது அது? அது ஒரு பேய். ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் கோஸ்டா மாறிடுவாங்க. இதை பாக்குறப்ப டிவோர் லிவிங் சோல் மாதிரி ஃபீல் ஆகுது. இது பார்க்க பிளட் அப்புறம் ஃபிளஷ் கிரியேச்சர் மாதிரி தெரியல, அதனால ஆர்டினரி மெத்தட் மூலியமா இதுங்களை நம்மளால அடிக்க முடியாது. என்ன நம்ம எல்லாரையும் அந்த கோஸ்ட்டுங்க சுத்தி வளைச்சிருச்சு, வாங்க சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போயிடலாம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமானு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்க.
நான் அதுங்க எல்லாத்தையும் சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்த சாவடிச்சுக்கிட்டு இருக்க அவனுடைய கதையை முடிச்சு விட்டுருதுங்க. சீக்கிரம் வேகமா ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஏதோ ஒரு குகை இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. பார்த்தா அந்த கோஷ்டுங்க எல்லாம் வரமா அங்கே நின்றுடுதுங்க. நம்ம ஹீரோவோ ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க அந்த கோஷ்டு எல்லாம் அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருந்து பயத்துல அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுதுங்க. இங்க என்ன நடக்குது, எதுக்காக அது எல்லாம் இங்க இருந்து ஓடி போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த குகைக்குள்ளார இருக்கிறத பார்த்துதான் இந்த கோஷ்ட் எல்லாம் பயந்துகிட்டு இங்க இருந்து ஓடி போயிடுச்சுங்களா? கெக்க எங்க ஓடுற, அங்க ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அது மண்ணு உள்ளார ஓட, சரி நம்ம திரும்பி போனா செத்துதான் போகணும், அதுக்கு நம்ம முன்னாடியே போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி போயிடுறாங்க. அந்த பொண்ணும் வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போயிடுறா. அவ்வளோ திரும்பி போயிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த கோஷ்ட் எல்லாம் அவளை போட்டு சாவடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகவும் அவளும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ போன சைடே போயிடுறா. அப்படியே எல்லாருமா உள்ளார வந்துடுறாங்க. என்ன இது போன்சில இருந்தது மாதிரியே இருக்கே, என்ன இதுல இவ்வளோ டெக்னிக் எல்லாம் பொறிச்சு வச்சிருக்காங்க, என்ன டெக்னிக் அது, என்ன மாதிரியான டெக்னிக்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாத்துக்கிட்டு இருக்க. இது எல்லாம் சுப்ரீம் டெக்னிக், இந்த உலகத்துல இருந்து இது எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, இது எல்லாம் ஆர்டினரியானதே கிடையாது. அட சீக்கிரமாகடா நம்ம இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு நம்மளுடைய சக்தியை அதிகரிக்க பயன்படுத்தலாம்னு அப்புறமானு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ. ஆனா இந்த மாதிரி நான் ஒன்ன போன் ஆஃப் சீல பார்த்தேன்டா, ஆனா அது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, என்ன 9 ப்ரீவியஸ் கண்டெயின் டிவன் பவர் இருக்கக்கூடிய எட்டர்னல் ஐலாண்டோடைய ஸ்டீல் ஹோல்டர், ஆனா இதுக்குள்ளார என்ன மாதிரியான ட்ரெஷர் மறைஞ்சிட்டு இருக்குன்னு தெரியலையே, இது பார்க்க என்னுடைய உலகத்துல இருந்தது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல இருந்து நம்ம ஹீரோக்கு காட் ஸ்லேயர், ரிபிலியன், டீமன் சப்ரஷன், கொலாப்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு 4 விதமான சக்தி நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருது. என்ன இந்த டெக்னிக் எல்லாம் உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, கண்டிப்பா இந்த மூவி எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடம் அதிர ஆரம்பிச்சிருது. என்னடான்னு பார்த்தா டிராகனுங்க தான் திருப்பி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேரியரை உரைச்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு அதோடைய சக்தி பட்டு அந்த இடத்துல இருந்து புகையா வர ஆரம்பிச்சிருது. ஏன்ஷியன்ட் ரெக்கார்ட் படி இந்த இடத்துக்கு அடியில ஒரு டீமோனிக் வெல் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அத காட்சாலியோ புத்தாசாலியோ கூட கண்ட்ரோல் பண்ண முடியலையா, ஆனா அது எல்லாம் கட்டுக்கதை நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா அந்த ரெக்கார்ட்ல இருக்கிறது எல்லாம் உண்மைதான் போல இருக்கு. ஆனா அந்த இடத்துல இருந்த ஸ்டோனுங்க எல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி என்னவோ இருக்கு. பார்த்தா அந்த சிட்டியை சுத்தி இருந்த மேஜிக்கல் வெப்பன் எல்லாம் அந்த இடத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருது. என்னது அது எல்லாம், அது எல்லாம் ஏன்ஷியன்ட் வரப்ப பயன்படுத்தின ஸ்கேர்டு ஆர்டிஃபேக்ட் வெப்பன் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாம் இப்ப இந்த டிமோனிக் வெல்ல சப்ரஸ் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிறது நம்மளுக்கு சேஃப் கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட வந்தவங்க அந்த சைடு ஓட, இன்னொரு சைடு தனியா பிரிஞ்சு ஓடி போயிடுறாங்க. இந்த இடம் உண்மையில ரொம்ப பயங்கரமா இருக்கு, நம்ம முதல்ல சேஃபான பிளேஸா கண்டுபிடிச்சாகணும். பார்த்தா அந்த இடத்துல இருந்த எல்லாரையும் எவனோ போட்டு தள்ளிட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தா ஸ்வாட் டீமன் தான். என்னது ஸ்வாட் டீமனா? இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோடு அடுத்த வாரம் தான் வரும். அது வர வரைக்கும் நானும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மறக்காம அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கு அடுத்த எபிசோட் நான் போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.